57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக மாத்தி 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 வாக்களிச்சு, நீங்க எல்லாம் வாக்களிச்சு அவங்க ஆட்சி செய்து தமிழ்நாட்டை சின்ன பின்னம் ஆக்கிட்டாங்க. நான் சொல்ற செய்தி முக்கியமா பெண்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். போற இடத்துல எல்லாம் பெண்களுக்கு செய்தி, என்ன செய்தி தெரியலமா? உங்க தாத்தாவை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கின கட்சி 2 கட்சியும், உங்க அப்பாவை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கின கட்சி, உங்க வீட்டுக்காரரை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கின கட்சிங்க, உங்க பிள்ளைகளை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கின கட்சிங்க, இப்ப உங்க பேர பசங்களை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கின்ற கட்சிகள். இந்த குடிப்பழக்கத்தை விட இன்னும் மோசமான ஒரு பழக்கம் இப்போ நிலுவையில் இருக்கு தமிழ்நாட்டில். என்ன அது? போதைப் பொருள். போதைப் பொருள் போதைப் பொருள்னா என்ன தெரியுமாமா? கஞ்சா, அபின், ஹாக்காக்கேன், ஹைப்ராயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின் பவுடர், மாத்திரை, இதெல்லாம் போய் இது எங்க பார்த்தாலும் வித்துட்டு இருக்கிறானுங்க. குடிச்சா கூட வீட்டுக்கு வந்தா தெரியும், குடிச்சிட்டு வந்திருக்கிறான், நாத்தடிக்கும். ஆனா இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறான் பாரு, ஊசி, பவுடர் எல்லாம், அது யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷத்துக்குள்ள அவனை மீட்டெடுக்க முடியாது. முடிஞ்சு போச்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதுதான் இப்ப தெரு தெருவா, வீதி வீதியா, கல்லூரி கல்லூரியா, பள்ளிக்கூடத்துல வாசல்ல வித்துட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டுது. முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல.